மினாசான் கொனிச்சிவா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது N4 லிசனிங்கில் உள்ள டாஸ்க் காம்ப்ரிஹென்ஷன் பார்ட்டில் உள்ள கொஷின் தான். அதாவது மொந்தாய் இச்சியில் உள்ளது. டாஸ்க் காம்ப்ரிஹென்ஷன்னா ஒரு 2 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் ஃபஸ்ட்டு இந்த விஷயத்த பண்ணுறாரு, செகண்ட் இந்த விஷயத்த பண்ணுறாரு, தேர்ட் இந்த விஷயத்த பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டரில் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. இல்லாட்டி இந்த டைம் டேபிள் மாதிரி கொடுத்து ஏதாவது ஒரு கேலண்டர் கொடுத்து சில நாட்கள் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கோ ஏதோ ஒரு டாஸ்க்கு கொடுத்துட்டு கொஷின் எப்படி இருக்கும்னா, இவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, இல்லாட்டி இவங்க ஜிம்முக்கு என்னைக்கு அவங்களால போக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க், அவங்க பண்ணுற டாஸ்க்கை பேஸ் பண்ணி உள்ள லிசனிங் கொஷின் தான் இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரொக்குகட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ரொக்குகட்ஸு அப்படின்னு இருக்குது. அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, 4 டேஸை ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. 15, 22, 21, 23. ஸோ 1, 2, 3, 4 அப்படின்னு ஆன்சருக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் 15 and 22 என்ன கிழமையாக இருக்குது, மொக்குயோபியாக இருக்குது. 21 and 23 என்ன கிழமையாக இருக்குது, 21 சுயோபி, 23 கியோபியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வித்தவுட் சப்டைட்டில்ஸ் கேட்பீங்க லிசனிங்க, அப்புறம் வித் சப்டைட்டில்ஸ். ஃபைனலாக நான் உங்களுக்கு ஸ்கிரிப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். 2番、先生の部屋で男の学生と先生が話しています。男の学生はいつまでに本を返さなければなりませんか？先生、この本を借りてもいいですか？いいですよ。いつまでに返さなければなりませんか？今日は7日ですね。再来週の金曜日、23日に授業で使いたいですから、授業の前の日までに返してください。はい、木曜日ですね。すみません。その前の日までにお願いします。再来週の木曜日は学校に来ません。はい、わかりました。男の学生はいつまでに本を返さなければなりませんか？2番、先生の部屋で男の学生と先生が話しています。男の学生はいつまでに本を返さなければなりませんか？先生、この本を借りてもいいですか？いいですよ。いつまでに返さなければなりませんか？今日は7日ですね。再来週の金曜日、23日に授業で使いたいですから、授業の前の日までに返してください。はい、木曜日ですね。すみません。その前の日までにお願いします。再来週の木曜日は学校に来ません。はい、わかりました。男の学生はいつまでに本を返さなければなりませんか？இப்போ நம்ம ஸ்கிரிப்டுக்குள்ளே போயிடலாம். நான் இங்கே நம்மளுக்கு ஈஸியாக தெரியணுங்கிறதுக்காக இந்த இடத்துல அந்த கேலண்டரில் இருந்த ரவுண்ட் பண்ண டேட்ஸை போட்டிருக்கேன். ஸோ 15th and 22 உங்களுக்கு என்ன இருந்தது, தேர்ஸ்டே இருந்தது. 15th ஃபஸ்ட்டு, செகண்ட் 22nd கொடுத்துருக்காங்க. வெனஸ்டே 21st, தேர்டு ஆன்சராக இருந்தது. ஃப்ரைடே 23, ஃபோர்த் ஆன்சராக இருந்துச்சு. இப்போ ஸ்கிரிப்டில் லைன் பை லைன் டிஸ்கஸ் பண்ணலாம். சென்சேனோ ஹேயாதே ஒத்தோகோனோ காக்சேதோ சென்சேகா ஹனாஷ்தே மாஸ். ஒரு மேல் ஸ்டூடெண்ட்டும் ப்ரொஃபஸரும் பேசிகிட்டு இருக்காங்க. எங்கே, சென்சேனோ ஹேயா அந்த ப்ரொஃபஸரோட ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க. ஒத்தோகோனோ காக்சேவா இட்சுமாதேனி ஹோன்வோ கயசனா கெரெபா நரிமாசன்கா. ஸோ எந்த நாளுக்குள்ளே அந்த மேல் ஸ்டூடெண்ட் புக்கை ரிட்டன் பண்ணணும், கண்டிப்பாக ரிட்டன் பண்ணணும். நான் கயசனா கெரெபா நரிமாசன் அப்படின்னா கண்டிப்பாக செய்யணும், ஹாவ் டு டூ தட் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் வரும். ஸோ இப்போ நம்ம ஸ்கிரிப்டுக்குள்ளே ஒரு
லைனாக பார்க்கலாம். மேல் சென்சே கொனோஹோம் ஓ கரித்தேமோ ஈதேஸ்கா. ஸோ இந்த புக்கை நான் பாரோ பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கரித்தேமோ ஈதேஸ்கா அப்படிங்கிறது நம்ம எப்போ கேட்போம், நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு பெர்மிஷன் கேட்கும் போது சொல்லக்கூடிய ஃப்ரேஸ் அது. ஓகே, அந்த ஃபீமேல் ப்ரொஃபஸர் வந்து ஃபீமேல், அவங்க என்ன சொல்கிறாங்க, ஈதேசியோ ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அவர் என்ன கேட்குறாரு, இட்ஸுமாதேனி கயசனா கெரேபா நரிமாசன்கா. ஸோ என்னைக்குள்ளே நான் வந்து திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் இந்த ஃபீமேல் என்ன சொல்கிறாங்க, ஏத்தோ கியூவா நானோக்கா தேசுனே. ஸோ இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, நானோக்கான்னு சொல்கிறாங்க. இதில் இந்த மாதிரி கேலண்டர் கொஷனில் வரும்போது இன்றைக்கி என்ன நாள் என்ன கிழமை அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், நேற்று என்ன நாள் இல்லாட்டி கிழமை, இல்லை அஷ்தா நாளைக்கு என்ன நாள் கிழமை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்விஸ்டடான இடத்துல தான் உங்களுக்கு டைமை வந்து நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, டுடே வந்துட்டு என்ன நாள்னு சொல்கிறாங்க, 7th அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. கியோவா நானோக்கா தேசுனே ராய்ஷூ நோ கியோபி ஏத்தோ 23日に授業で書いたいですから授業の前の日までに貸してくださいஅப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க, இன்னைக்கு 7th, அந்த சென்சேயோட கிளாஸ் என்னைக்கு இருக்கான், ராய்ஷூனோ கியோபி, அது என்னைக்கு 23ஆம் தேதி. அப்போது அந்த சென்சேயோடைய கிளாஸு 23ஆம் தேதி இருக்குது அப்படிங்கிறதுனால அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம பார்த்தோன்னா 23 ரிட்டர்ன் பண்ணுறது இட் இஸ் நாட் அக்செப்டபிள். ஏன்னா 23 தான் அந்த சென்சரோட கிளாஸ் இருக்குது. அப்படிங்கும் போது நம்மளுக்கு இந்த ஃப்ரைடே வந்துட்டு வில் நாட் பி தி ஆன்சர். அதுக்கு அந்த மேலே என்ன சொல்கிறாரு பாருங்கள், ஹாய் மொக்கியோ விதேசனே. ஏன்னா வந்துட்டு அந்த ஃப்ரைடேக்கு முந்தின நாள் வரைக்கும்னா வந்து 22ஆம் தேதி வரைக்கும் ரிட்டர்ன் பண்ணிக்கலாங்கிற மாதிரி இருக்குது. சுமிமாசன் சொனோ மாயனோ ஹீமா தேனி ஒனேகாஷிமாஸ் ரைஷூனோ மொக்கியோ பிவா கக்கோ நீ கிமாசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சென்சே வந்துட்டு இந்த தேர்ஸ்டே, அதாவது தேர்ஸ்டே வரைக்கும் தான் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த தேர்ஸ்டே வந்துட்டு ஸ்கூலுக்கு வரமாட்டாங்க. அப்படிங்கிறதுனால என்ன சொல்கிறாங்க, சொனோமாயேனோ ஹி அப்படிங்கிறது என்னென்னா 22க்கு முந்தின நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 21. ஸோ 22 வந்துட்டு அவங்க வரமாட்டாங்க இல்லையா, அதனால 21க்குள்ளே வந்துட்டு வச்சுருங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ 21 ரிட்டர்ன் பண்ணி சொல்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாங்க, திரும்ப ஹை கரிமாஷ்தா அப்படின்னு சொல்கிறாரு அந்த மேல் ஸ்டூடெண்ட். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, 23க்கு அவங்க கிளாஸ் இருக்குது, 22nd அவங்க வரமாட்டாங்க, அதனால 21 வந்து தான் டெட்லைன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு கொஷின் என்ன கேட்குறாங்க பாருங்கள், ஒத்தோகோனோ கக்சேவா இட்ஸுமாதேனி ஹோம்வோ கயசனா கெரேபா நரிமாசெங்கா. ஸோ அந்த மேல் ஸ்டூடெண்ட் வந்து என்னைக்கு வந்துட்டு என்னைக்கு வரைக்கும், அதாவது டெட்லைன் கேட்குறாங்க. இட்ஸுமாதேனி அப்படின்னு கேட்குறது டெட்லைன்ங்கிறதுனால நம்மளோட ஆன்சர் என்ன, 21 தான் ஆன்சர். ஸோ அதுக்கு 3 அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம வந்துட்டு சூஸ் பண்ணோம். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். மிக்க நன்றி.